ஹாய்மா, உங்க பேர் என்ன? பேர் மட்டும் சொல்லு. பேர் தெரியாது, சூப்பர் பேரு. உன் பேரு? ரித்திக். ரித்திக், ஹாப்பி பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே ரித்திக். பிக் பாஸ் பாப்பியா? யாரை பிடிக்கும்? வினோத்தனா ரொம்ப பிடிக்குமா? அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லு, கேமரா பார்த்து. வினோத்தனா, நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள். வினோத்தனா, நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள். எந்த சீசன்? எல்லா சீசனும் பாப்பீங்களா? இந்த சீசன் எல்லா சீசனும் பாப்பேன். கானா வினோத் நல்லா பண்றாரு. நான் கேள்வி ஆரம்பிக்கல, அதை கூட கானா வினோத் சப்போர்ட் பண்றீங்க. அவரு பிடிக்கும். அவர் இருக்கிறது நல்லது. பிக் பாஸே கலகலன்னு சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். நல்லா நீங்க பாப்பீங்களா? ஆனா வினோத் வந்து நல்லா பண்றாப்புல. அவங்க மக்களை நல்லா ஆதரிக்கிறாங்க. சென்னை மக்களை நாங்களும் ரொம்ப ஆதரிக்கிறோம். எங்க ஓட்டு எல்லாமே வெற்றி பெறணும். எங்களோட வாழ்த்துக்கள். சரிண்ணா, உங்களுக்கு யாரு பிடிக்காது அந்த பிக் பாஸ்ல ஹவுஸ்ல? பார்க்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு வந்து வினோத்தனா வின் பண்ணா. சரிக்கா, உங்களுக்கு யார் பிடிக்காது? பார்வதி. பார்வதி பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அவங்க ரொம்ப எட்வைட்டா பண்ற மாதிரி இருக்கு, அதனால பிடிக்காது. ஒரு பெண்ணே வந்து நீங்களே ஒரு பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலன்னா இந்த சமூகம் யாரதான் வந்து சப்போர்ட் பண்ணணும் சொல்லுங்க? பெண்ணா இருக்கலாம், ஆனா எட்வைட் இருக்க கூடாதுல்ல. பெண்ணா இருக்கலாம், எட்வைட்டா இருக்க கூடாது. மக்களே நல்லா கேட்டு தெரிஞ்சுங்க. பெண்களா இருக்கலாம், ஆனா எட்வைட்டா இருக்க கூடாது. சூப்பர்க்கா. இவரு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாம் பயங்கரமா பண்றாருன்னு சொல்றாங்க. அவரு பண்றாரு, ஆனா கொஞ்சம் போரிங்காவும் போகுது. அதே ஒரே டைம்ல பண்ணிருந்தா கொஞ்சம் போரா போகுது. போர் அடிக்குது. ஒரே விஷயத்த அப்படியே பண்ணினே இருந்தா அது கொஞ்சம் வெறுப்பா. அது கூட அப்படி சொல்லுங்க. ஒரே விஷயத்த ஒரே விஷயத்த பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அதனால போர் அடிக்குது. அதான் கேக்குறேன். நம்ம இவரு இருக்காருல்ல, நம்ம திவாகரன் அடிக்கடி வந்து அந்த கேமரா முன்னாடி வந்து நடிச்சு காட்டுறாரு பாருங்க. அதெல்லாம் பாப்பீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது வந்து உண்மையா பயங்கரமா நடிக்காருன்னு நினைக்கிறீங்களா? நடிப்பு இருக்கு, பட் தெரியல நம்மளுக்கு அவங்களோட உண்மையான இது என்னன்னு. அவங்களோட 2 பேரும் காம்பினேஷன் தாங்க நல்லா காமெடியா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லாதான் இருக்கு. எல்லாத்தையோட வந்து கானா வினோத் வந்து சூப்பரா பண்றாரு. அவரு நல்லா அந்த எனக்கு வந்து பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்குது. இப்ப அவருனால தான் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வீக்ல இருந்து சூப்பரா போய் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க யாரு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? கானா வினோத் தான் வரணும். நம்ம மக்கள்ல ஒருத்தர் அவரு, அதனால அவர் கண்டிப்பா வரணும். சரி, கானா வினோத் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கேமரா பார்த்து சொல்றேன். கானா வினோத் தானே, கண்டிப்பா நீங்க வெற்றி பெறணும். கண்டிப்பா வெற்றியோட வருவீங்க. ரொம்ப விஜய் பார்வை பிடிக்காது. எல்லாருமே என்ன சொன்னா அது ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, அவங்க வந்து எப்படி சொல்றது, மத்தவங்க சொல்றத வந்து அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றதா கரெக்ட், அதனால நான் சொல்றதா கரெக்டா இருக்கும். அவங்க மத்தவங்க பேச வரத பாயிண்ட் வந்து காது குத்து கேட்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு யாரு பிடிக்காது? பிடிக்காதுன்னு யாரும் இல்ல. பிக் பாஸ்ல எல்லாருமே பிடிக்கும் தான். எல்லாருமே விளையாட தான் வந்திருக்காங்க. அவங்கவுங்க விளையாட்டு அவங்க விளையாடுறாங்க. ஆனா ரொம்ப பிடிச்சது வந்து திவ்யாக்கா தான் ரொம்ப பிடிக்கும். அந்த டீம்ல அந்த ஹவுஸ்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிச்சது வந்து திவ்யாக்கா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அது 1 வீக்லயே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க பேசினது, அவங்க எப்படி மத்தவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இல்ல, அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது நான் பாரு, உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாரையும் அழ விடலன்னு சொல்லிட்டு போனாங்க. உள்ள 3ஆவது நாளே அவங்க அழுதுனுவாங்க. அது வந்து எப்படின்னா அவங்கவுங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ். இல்ல, அது சொல்ல வரேன், நீங்க சொன்னது சொல்றேன். 1 வீக்லயே அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா? சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க திவ்யா அவங்க வந்து 1 வீக் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற அதான் இதுக்கு முன்னாடி இந்த கன்சல்டன்ட் வந்து எப்படி சொல்ல குரூப்பிசம் பண்றாங்க. அவங்களுக்குள்ள பேசி இப்ப வைல்ட் கார்டு என்ட்ரில வரவங்க வந்து அவங்க தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பாப்பாங்க. நம்ம குரூப்பா சேர்ந்து ஃபர்ஸ்ட் அவங்கள உடைச்சு அவங்கள அவங்கள நாமினேட் பண்றதா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க எய்மா வச்சிருப்பாங்க. அதனால தான் திவ்யா வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கரெக்டா தான் விளையாடுறாரு. திவாகரன் இருக்காரு. திவாகர் அவரும் நல்லா விளையாடுற ப்ரோ. அவரை எப்படி சொல்றதுன்னா, அவரை மெயினா வச்சு சில பேர் வந்து அந்த வீட்ல வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. எப்படி சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து நல்லா தான் விளையாடுறாரு. அவர் பேசுறது, அவர் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் ரீல்ஸ் பண்றாரு. ரீல்ஸ் மட்டுமே இல்லாம அவர் வந்து டாஸ்க் எல்லாம் நல்லா தான் பண்றாரு. அவர் ரீல்ஸ் பண்றதுனாலயே சில பேர் வந்து அவர் டாமினேட் பண்ற மாதிரி நீங்க ரீல்ஸ் மட்டும் தான் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ்ல அவர் மாதிரி யாருமே விளையாடல. அதான் அப்படிங்களா? ஆனா எல்லாருமே என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு போய் சாப்பிடுறாரு, இல்லன்னா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு தூங்குறாரு. அப்படிலாம் இல்லைங்க. இப்ப எல்லாருமே சாப்பிடுறது இல்லையா அந்த வீட்டுல? எல்லாருமே பட்டினியாவே இருக்காங்க. எல்லாருமே தான் சாப்பிடுறாங்க. அவர் கொடுத்த வேலையை அவர் கரெக்டா பண்றாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து இப்ப இந்த ஃபீல்டுக்கு வந்து தெரியணும், அதனால தான் பிக் பாஸ் வந்திருக்குன்னு சொல்றாரு. அவர் வந்து அந்த வேலையை கரெக்டா தான் பண்றாரு. ரைட், ஓகே. ஆனா அதிகமா அவர் ரீல்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஷார்ட்ஸும் சரி ரீல்ஸும் சரி அவர் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஆக்டிவிட்டிஸை அவங்கவுங்க பண்ணி. இப்ப கனியும் பாத்தீங்கன்னா அவங்க குக்கிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து குக்கிங்கை தவிர வேற எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லலாம். இப்ப வினோத் பாத்தீங்கன்னா தப்பா சொல்ல வரும்ல, அவரும் வந்து அந்த கானா ஃபீல்ட்ல வந்ததுனால அவரும் கானா பத்தி அதிகமா பேசிட்டு இருக்காரு.
அதனாலதான் இவர் ரீல்ஸ் பண்றதுனால இவர் ரீல்ஸ் பண்றாரே தவிர மத்தபடி எல்லாம் இவரை குறை சொல்றதுல ஒண்ணு இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் நடிக்கும் போது எல்லா பிக் பாஸ் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்தேன். ஒன்னோட ஃபர்ஸ்ட் சீசன், 2வது சீசன், 3வது சீசன், 4வது சீசன் எல்லாமே பார்த்துருக்கேன். எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு இது இருக்கும். அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து வெளியில தாட்டும் போது அது ஒரு கருத்தையுமே அவங்களோட திறமையை பத்தி ஒன்று சொல்லுவார் பாருங்க. அதான் உண்மையான உண்மை. அந்த ஒரு கருத்தை சொல்லி அனுப்புவார். இந்த வாரம் இவங்களை வெளியில அனுப்புறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு கருத்து சொல்லுவாரு. நீங்க இதனாலதான் வெளியில போறீங்க, உங்களால இந்த தவறு நடந்திருக்கு. ஆனா கடைசியில வெளியில போகும்போது ஒரு சந்தோஷப்படுத்துவார். அவங்களோட எல்லா காட்சியும் போட்டு காமிச்சு அதுல அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பாரு, ஒரு துக்கத்தையும் காமிப்பாரு அந்த இடத்துல. அதான் அதோட கமலோட ரியாக்ட். தான் அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு கரெக்டா வெளியில போகும்போது என்ன பண்ணுவாரு, ஒரு சந்தோஷத்தை சொல்லுவாரு. என்ன சந்தோஷம்? ஃபர்ஸ்ட் வந்து துக்கத்தை சொல்லுவாரு. இந்த வாரம் வெளியில போறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. கேட்டோன்னு சொல்லுவாரு, நம்பர் சொல்லுவாங்க. நம்பர் சொல்லி வெளியில இப்படி அனுப்புவாங்க. இந்த வாரம் இவங்க போட்டு நென்னிக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டை காமிச்சு வெளியில தாட்டும் போது மக்களோட ஓட்டு தான், எங்களை மாதிரி மக்கள் போடுற ஓட்டை வச்சு வெளியில தாட்டும் போது அந்த இடத்துல துக்கம் அவங்களுக்கு. ஆனால் அதுலயும் ஒரு சந்தோஷத்தை ஒண்ணு சொல்லுவார். நீங்க இந்த மாதிரி நல்ல முறையா இருக்கணும். வெளியில போகும்போது உங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டிஸ், உங்களோட எப்படி சொல்றது, இந்த பிக் பாஸ்ல உங்களுக்கு வந்து யார் பிடிச்சது? இந்த பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இப்போ நடந்துட்டு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேரு திவாகரா. திவாகர் வாட்டர்மெலன். அவர் வந்து நல்லா இப்ப பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாவது சொல்றேன், அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ போயிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலா ஒரு வாரமா நான் வேலைக்கு அங்கேயும் போயிட்டு இருக்கேன். நல்லா பார்க்க முடியல. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா பாத்துருவேன். ஆனா அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாருமே அவன் பசங்க எல்லாம் சொல்லியிருக்கானுங்க. பார்ப்பேன். நான் இன்னைக்கு நைட்டு கூட அதான் மச்சாஞ்சல்ல தான் பார்ப்பேன். நாங்க வேலைக்கு போயிட்டு வந்துருக்கோம். ஆனா கானா வினோத் அவருக்கு தான் அடிக்கடி முட்டிக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க, இவர் ஏதாவது வார்த்தை விடுறாரு. யாரு? நம்ம கானா வினோத் கம்மன் இருக்க மாட்டேங்க, ஏதாவது ஒன்று பண்ணி விடுறாரு. அவரும் கம்மன் இருக்க மாட்டேங்கிறாரு, ஏதாச்சும் ஒன்று பண்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி 2 பேருமே வந்து எல்லாம் சென்னை லோக்கல் தான். அதனால அவங்க எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஆனா 2 பேரும் பொதுவா கரெக்டா 2 பேரும் பொதுவா ஒரு ஈக்குவலா போயிட்டு இருக்காங்க. ஓட்டு ரேஞ்சிலையும் ஈக்குவலா போயிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல பாருங்க, ஈக்குவலா தான் போறாங்க. இல்ல கானா வினோத் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த பிக் பாஸ்ல கானா வினோத் அந்த லேடி ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்க பேரு பார்வதி. அவங்க சுத்தமா பிடிக்காதுல்ல. கொஞ்சம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மாத்திட்டா ஓகே. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மாத்திட்டா ஓகே. சரி, நீங்க யாரை வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த சீசன்? நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தான் வின் பண்ணணும். நான் யோசிப்பேன் எல்லாமே தமிழ்நாட்டுக்காரன் தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்காரன் இருந்தாலும் நம்ம சென்னை லோக்கல் பையன் தான். நம்ம திவாகர் சென்னையே கிடையாது. நான் சென்னை கிடையாதுண்ணே. ஆனா நம்ம ஏரியால இருந்து நம்ம முன்னாடி இதெல்லாம் ஊக்கப்படுத்துறவர் அவர்லாம் சென்னைக்குள்ள. சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகுது சென்னைக்கு வந்து. அவர் சொந்த ஊர் வந்து சவுத் சைடா. சென்னை வாசி யார் பார்த்தனா கானா வினோத் தான். சென்னை அவருக்கு ஓட்டு முன்னாடி நிக்குது. அவருக்கு 80% 90% ஜெயிக்கணும்னு இருக்க. நீங்க கேட்டீங்க ஜெயிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றேன்னா நம்ம கானா நான் என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன வார்த்தை, கானா வினோத் ஓட்டு முன்னாடி நிக்குது. அவருக்கு வந்து 90% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கானா வினோத். சரிங்களா? திவார் ஜெயிக்கணும்னு அவரு சில பேர் நினைக்கிறது. என்னோட மைண்ட் செட்ல அப்படி இருக்கலாம். பட் ஆனா உண்மையா சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்னா வருவார். ஏன்னு கேளுங்க, என்ன காரணம் கேட்டா 90% ஓட்டு அவர் நிக்குது முன்னாடி. அதான் நான் என்ன கேட்டேன்னா, உங்களுக்கு யாரு வின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டேன். நீங்க நம்பூர்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் நம்பூர் சென்னை கிடையாது, இங்க இருக்கிற சென்னை ஆளு வின் பண்ணணும்னு சொன்னீங்க. என்ன சொல்றாரு, அங்க பேசுறது என்ன பேசுறாரு, என்னன்னு பேசுறாரு? இது நம்ம பாஷை தான் அவர் பேசினிக்கிறாரு. நம்ம பாஷை எல்லாமே தமிழ் பாஷை தான் பேசுறாங்கன்னா, அவர் அந்த பாஷை பேசல. அவரு ஊருக்கார நம்ம பார்வைக்கிட்ட என்ன தான் பேசுறாரு. அவரு நம்மளும் ஒரு ஊருக்காரங்க, ஊர் பத்தி பேசுறாரு, சென்னை பத்தி பேசல. ஆனா அவர் சம்பாதிக்கிறது சாப்பிடுறது எல்லாமே சென்னையில இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். நம்மளுக்கு என்ன பொறுத்தளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி கானா வினோத் 90% வாய்ப்புகள் இருக்கு. 90% அவருட்டிஸ் இல்ல மைனஸ் பாயிண்ட்கள் இருக்குது. அனுதுறீங்களா? அதிக டக்குன்னு வந்து கோவப்பட்டுறாரு. நீங்களே பாத்துருக்கீங்க. யார் சொல்றீங்க? கானா வினோத் வந்து பொறுமையா பேசுற மாதிரி பேசுவாரு. நல்லா நான் ஒரு எபிசோடு ஒண்ணு பார்த்தேன். கொஞ்சம் பொறுமையா பேசுற மாதிரி பேசுறாரு. மச்சான் தலையில அது. ஆனா சென்னை பாஸ் தான் பேசுறாரு. கரெக்டா இதெல்லாம் பண்றாரு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டா ஒரே ஒரு விஷயம், நம்மளோட பொறுமை இன்னும் கொஞ்சம் அவர் தாழ்த்தி போனாருன்னா வச்சுங்க பின்ன இருக்கு. ஆனா கமல் எபிசோடு ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க 6 எபிசோடு பார்த்திருப்பீங்க. 6 எபிசோட்லயும் 3 எபிசோடு பார்த்திருப்பீங்க. 3 எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா வச்சுங்க கமல் சொல்றேன்மா, பொறுமை, தாழ்மை, அந்த நம்ம தேடி வரணும்னு எழுதுறீங்களா, அதுதான் உண்மை. சரி ஓகேண்ணா. இப்ப இந்த சீசன் யார் வெற்றி பண்ண நினைக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க கேமரா முன்னாடி.
கானா தானா? கானா வினோத். கானா வினோத் தான். கானா வினோத் தானே. இல்ல அதுக்கு முன்னாடி திவாகர் சொன்னீங்க அதான் இல்ல கேட்டேன். இல்ல கானா வினோத் தான். நம்ம லோக்கல்னு சொன்னீங்க, அப்புறம் நான் மாத்தி பேசினா இதுக்கு மேல அசிங்கமாகி போயிடும். சரி ரைட். கானா வினோத் தானே வெற்றி பெற வாழ்த்துக்கள். கேமரா பார்த்து சொல்றேன். கானா வினோத் தானே வெற்றி பெறகள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. 9 9 சீசன் பார்த்தேன். உனக்கு யார் ஃபேவரட்? கானா வினோத். கானா வினோத் தான். அப்புறம் அவர் மட்டும் தான் பிடிக்குமா? கானா வினோத் மட்டும்தான். அப்புறம் பாரு பிடிக்கும் அவனுக்கு. பார்வதி பிடிக்கும். அவங்க இவங்க தான் ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க 2 பேருமே சொல்றீங்க. அவங்களும் ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் அவங்கள இன்வைட் பண்றாங்க. கானா வினோத் டோட்டலாவே பசங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். கானா பாட்டுல ரொம்ப ஹிட்டு. படத்துலயே நிறைய பாட்டு பாடிக்கிறாரு. 2000 பாட்டுக்கு மேல அவரே எழுதி பாடி இருக்காரு. ஸோ அதனால அவர் டைட்டில் வின் பண்ணா நல்லா இருக்கும். ஓ, அப்போ நீ அவர் பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு ஃபேன் அப்படிதானே? அது முன்னாடி இருந்தே அவருக்கு அவர் வெளியே என்ன பண்றாரோ அதான் ப்ரோ உள்ளவும் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே உள்ளே வேற ஏதாச்சும் பண்ண பரவாயில்ல, வெளியே பண்றதுதான் பண்ணுகிறாரு. கேமரா பார்த்து வெளியே காமெடி பண்ணிருந்தாரு. நடிப்பாருங்கன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணுகிறாரு. உள்ள போயிட்டு ரீல்ஸ் தான் பண்ணுகிறாரு. இதோ நேத்து நைட்டு பிக் பாஸ் அவர் மூஞ்சி பார்க்க முடியாம கேமரா அவரே ரொட்டேட் பண்ணிட்டாரு. அவர் பாட்டுக்கு தனியா நின்ட்டாரு. அவ்வளவுதான். சரி, திவாகரன் அடிக்கடி நடிச்சு காட்டுவார்ல, அது மாதிரி நடிப்பாருங்கன்னு வேற என்ன சொல்ல, அவர் பாடி லாங்குவேஜ்ல பண்ணுவார்ல, இப்படி பண்ணுவாரு அதெல்லாம் பாக்கிறதுக்கு கானா வினோத்துக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கானா வினோத் தான் பண்ணுகிறேன். சரி, கானா வினோத் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்றேன். கானா வினோத் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.